கடகராசி காலச்சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த கடகராசி. ஒருவருடைய மனதை தீர்மானிக்கக்கூடியவர் தான் சந்திரன். இவரே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த கடகராசி நேர்கள் எப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான குணம் படைத்தவங்க, இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, அடுத்து வரக்கூடிய 12 நாட்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த கிரகங்கள்லாம் இவங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். பொதுவாகவே இந்த கடகராசியில் பிறந்தவங்க அப்படின்னா எல்லாத்து மேலேயும் ஒரு அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்குமே அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ராசி. அதே நேரத்தில் கலை ஆர்வம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. சந்திரனை அதிபதியாக கொண்ட இவங்க பிறர் மீது ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. இருந்தால் கூட இவங்க எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்கள நம்பி ஏமாறக்கூடிய ஒரு இயல்பையுமே இவங்ககிட்ட இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை முறை இவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, சாந்தமான ஒரு குணம் படைத்த ராசிங்க. அதாவது கடவுள் மீது மிகுந்த ஒரு பக்தி, குடும்பத்திற்கு ஒரு முன்னுரிமை அளிப்பது இவங்களோட முக்கியமான ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் தொழிலை பொறுத்தவரைக்குமே உணர்ச்சி சார்ந்த விஷயங்களை கையாளக்கூடிய ஒரு துறைகள், அதாவது ஆசிரியம், மருத்துவம், கலை, உணவுத்துறை, தொழில், இந்த மாதிரி கற்பனை திறன் தேவைப்படக்கூடிய துறைகளில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட திடீர்னு பண வரவுகளும் யோகங்களும் இவங்களுக்கு கைகூடுமா. உறவுகள் அப்படிங்கன்னு பார்த்தோமா, குடும்ப உறவுகளோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. எளிதில் அனைவரையும் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு குணம் இருக்கிறதுனால நட்பு மற்றும் கூட்டாண்மையில் சற்று ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்றமும் இறக்கமும் கலந்ததாக இருந்தால் கூட மன உறுதியோடு எதிர்கொள்வாங்க. அதே மாதிரி இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் 2 முறை திருமணம் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஜோதிடங்கள் சொல்லப்படுறாங்க. மேலுமே இதை பொறுத்த வரைக்குமே நம்ம பொதுவாக கடகராசி நேயர்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படின்னா கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை. அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். உங்களோட பணவரவு திருப்திகரமாக இருந்தால் கூட செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தால் கூட இந்த வாரத்தின் முக்கிய பலன்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சற்று பரபரப்பாக உங்களுக்கு இருக்கும். புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். நிதி தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். வரவுகள் திருப்திகரமாக இருந்தால் கூட அவசியமான செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பம் மற்றும் பயணம், திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் அமையும். சில பேர்த்துக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் சந்திர பகவானை நீங்கள் வழிபட்டு வருவது உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலுமே அது கண்டிப்பாக விலக ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, தொடர்ந்து சந்திர பகவானை வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் முடிஞ்ச வரைக்குமே இந்த கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் பணவரவு பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு போக்கு தான் காணப்படும். உங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்துக்கோங்க. வீண் அலைச்சலை மட்டும் இந்த டைமில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது, பணவரவு எப்படி இருக்கும், குடும்பத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும், எந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதரவாக இருக்குது, எந்த கிரகங்களால் உங்களுக்கு சவால்கள் உருவாகலாம், இறுதியில் நீங்கள் என்ன பரிகாரம்லாம் இது செஞ்சால் இந்த எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, நீங்கள் தோல்விக்காக பிறந்தவங்க அல்ல, மீண்டும் எழுவதற்காக பிறந்தவங்க. அதாவது உங்களுடைய பொறுமை தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம். இன்று சிறிய முயற்சி நாளைய பெரிய வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். யாருடைய விமர்சனமும் உங்களோட மதிப்பை குறைக்காது. நேர்மையான உழைப்புக்கு தாமதம் இருக்கலாம், ஆனால் தோல்வி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. குடும்பத்தோட ஆசீர்வாதம் உங்களோட வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட மனதை மட்டும் நீங்கள் அமைதியாக வச்சிங்க அப்படின்னா சரியான முடிவுகள் எளிமையாக உங்களுக்கு எளிதாக வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்போவுமே தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம். ஒவ்வொரு சவாலும் உங்களை வலிமையானவராக மாற்றும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட முன்னேறுங்க. என் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பில் சரியான முறையில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும்.
இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கிரக நிலைகளை பார்த்தோமா, சாதகமான கிரகங்கள்னு பார்த்தோமா, அதாவது குரு, வியாழன் அறிவு, வழிகாட்டுதல், தொழிலில் வளர்ச்சி, நல்ல ஆலோசனைகளை பெற உதவும் என பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்படுது. சுக்கிரன் குடும்ப உறவுகள், வசதி, கலை, பொருளாதார முன்னேற்றம் போன்ற சாதகமான சூழல்கள்லாம் உருவாக்கலாம். அதே நேரத்தில் இந்த டைமில் சவால்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோமா, சனி, அதாவது வேலைகளில் தாமதம், பொறுமை தேவைப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ராகு, கேது அவசர முடிவுகள், குழப்பங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நினைவூட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். செவ்வாய், அதாவது கோபம் மற்றும் அவசர செயல்களை கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே பணம் வருமானம் எப்படி இருக்கும், செலவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, எதிர்பாராத சின்ன சின்ன வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பழைய நிலுவைத் தொகைகள் கிடைக்கவும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தேவையில்லாத செலவுகளை இந்த டைமில் அதிகரிக்கலாம். முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி முழுமையாக நீங்கள் யோசித்து செய்யுங்க. கடன் வாங்கக்கூடிய அல்லது பெரிய செலவுகளை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணி இதை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். குடும்ப செலவுகளை கட்டுப்பாட்டில் வச்சிங்க அப்படின்னா சேமிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கலாம். தொழிலை பொறுத்த வரைக்குமே வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வர நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது. கூட்டாளிகளோட தெளிவான தொடர்பு வைத்திருப்பது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. பெரிய முடிவுகளை எப்போவுமே அவசரமாக எடுக்காமல் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் ஒற்றுமையாக இந்த டைமில் நீங்கள் ஒரு உணர்ச்சி வசப்படாமல் முயற்சி செய்யுங்க. பெற்றோரோட ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே திறந்த மனதோடு பேசுவது ரொம்ப புரிதலை உங்களுக்கு கொடுக்கும். குழந்தைகளோட கல்வி மற்றும் எதிர்கால திட்டங்களில் கவனம் செலுத்துங்க. பழைய மனக்கசப்புகளை எப்போவுமே பழச்ச நினச்சி வருத்தப்படுறது வேஸ்ட்டு. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போனால் சிறப்பான முன்னேற்றம் தான். முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அமைதி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே போதுமான ஓய்வு, தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம். சீரான உணவு, தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை பின்பற்றுங்க. மன அழுத்தத்தை குறைக்க எப்போதுமே நடைப்பயிற்சி, யோகா, தியானம் இது எல்லாமே உங்களுடைய உடலுக்கும் சரி உள்ளத்துக்கும் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். உடல்நலக்குறைவு நீடித்தா மருத்துவரை அணுகுவது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தோமா, பொறுமை தாங்க உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம். குடும்பத்தின் மீது அதிகமான ஒரு பாசம். அதே மாதிரி இந்த கடகராசி பாருங்கள், பொதுவாகவே ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. எப்போவுமே விடாமுயற்சி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறன், இது எல்லாமே அதிகம் கொண்ட ராசி அப்படின்னு சொன்னாலும் இந்த கடகராசி சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பலவீனமாக என்ன விஷயங்கள்லாம் அமைச்சிருக்கு அப்படின்னா, அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது. ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதை யாராலையுமே மாற்ற முடியாது. அதே நேரத்தில் அதிகமாக யோசிக்கிறது கண்டிப்பாக ஓரளவுக்கு யோசிக்கலாம். அதிகமாக யோசிக்கிறது அது பிரச்சனை தான். அதே நேரத்தில் மற்றவங்கள ஈஸியாக நம்பக்கூடாது. எப்போவுமே ஒரு முறைக்கு யோசித்து அவங்க சொல்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு முடிவெடுங்க. மற்றவங்கள ஈஸியாக நம்பாதீங்க. முடிவெடுப்பதில் தாமதம், பழைய சம்பவங்களை மனதில் வைத்து கொள்வது, இது எல்லாமே இவங்களுக்கு பலவீனம். சரி, அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப யோகமாக இருக்க இந்த விஷயங்கள்லாம் பின்பற்றலாம். அடுத்ததாக பார்த்தோமா, பரிகாரம் என்ன செய்யலாம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோமா, திங்கட்கிழமை நாளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம். அடுத்ததாக ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபிக்கலாம், ரொம்பவே நல்லது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, சந்திர பகவானுக்கு மனமார்ந்த பிரார்த்தனை செய்யுங்க. பசு அல்லது பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது நல்ல ஒரு செயல். அடுத்ததாக ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் உதவி செய்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டில் பொறுத்த வரைக்குமே காலை மாலை என இரு நேரத்துலையுமே வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. பெற்றோரோட ஆசீர்வாதத்தை பெறுங்க. பெற்றோர்கிட்ட எப்போவுமே ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சிறந்தது. அடுத்ததாக கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கண்டிப்பாக ரொம்பவே நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்த்துருங்க. எந்த ஒரு முக்கிய முடிவையுமே அமைதியாக யோசித்து எடுங்க, அது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பொறுமை, திட்டமிடல், தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா
பல நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதலாக பார்க்க வேணும். உங்களோட முயற்சி, ஒழுக்கம், சரியான முடிவுகள் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை உருவாக்கும். அனைவருக்கும் இனிய வாரமாக அமைய எங்களுடைய மனவார்ந்த வாழ்த்துக்களையும், உங்களோட வாழ்க்கை எப்போவுமே பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் எங்களோட ஒரு ஆசீர்வாதமும், மேலுமே இறைவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம். உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படிங்க நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். மேலுமே நீங்கள் இந்த கடகராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.